பெங்களூர் சிவாஜி நகர் ஓல்டு மார்க்கெட் சாலையில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோயிலில் புதன்கிழமை விஸ்வகவி திருவள்ளுவர் சங்கத்தின் உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உறுப்பினராக தன்னை பதிவு செய்து கொண்ட அச்சங்கத்தின் தலைவர் பைப்நள்ளி ரமேஷ் பின்னர் பேசியது. திருவள்ளுவர் ஜெயந்தியை ஆண்டுதோறும் எனது தலைமையில் சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். வரும் ஆண்டுகளில் 5 லட்சம் உறுப்பினர்களை சேர்க்க திட்டமிட்டுள்ளோம் என்றார். நிகழ்ச்சியில் சங்கத்தின் செயலாளர் வா. ஸ்ரீதரன், பொருளாளர் கோபிநாத், பி. விஸ்வநாதன், ஆதர்ஷா ஆட்டோ சங்கத்தின் செயலாளர் சம்பத், தன்னுரிமை மனமகிழ் மன்றத்தின் பொதுச் செயலாளர் க. ராஜசேகர், பி. எஸ். வேலு, எம். சீனிவாசன், டி. சுந்தரேசன், தேன்மொழியான், டி. கோகுல், சு. ராஜேந்திரன், குணசேகர், எம். பாஸ்கர், ஆர். சீனிவாஸ், ராஜா, யு. ரமேஷ், வின்சென்ட் ரமேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நம்முடைய ஐயா பைப்நள்ளி ரமேஷ் அவர்கள் தலைமையில உங்க எல்லாருக்குமே தெரியும், மிகப்பெரிய விழாவா நம்ம நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதுல முதலமைச்சர், துணை முதலமைச்சர், மந்திரிமார்கள், எம்எல்ஏக்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு அந்த விழாவை மிக சிறப்பாக செய்திருக்கிறோம். இம்பார்ட்டன்ட் டோனர்ஸ் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் மட்டும் செலவு பண்ணாதான் அந்த விழா அவ்வளவு சிறப்பா இருக்கும். எல்லாமே முடிவு பண்ணிட்டு எல்லாமே அந்த விழா வந்து அன்னைக்கு 15ஆம் தேதி திருவள்ளுவர் நாள் அன்னைக்கு நம்ம மிக சிறப்பாக செய்துட்டு இருக்கோம், கண்டினியூவா பண்ணிட்டு இருந்தோம். எல்லாருடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இந்த அமைப்பை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், வேற இதுவா செய்யக்கூடாது, இந்த அமைப்பை ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுவும் நம்முடைய பைப்நள்ளி ரமேஷ் அவர்களுடைய தலைமையில நம்ம இதை ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வேண்டுகோள். உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த வாட்ஸ்அப் குரூப்ல கிட்டத்தட்ட 400 பேர் இருக்காங்க. 400 பேர் மெசேஜ் அனுப்புறாங்க. அதனால இந்த அமைப்பை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. இன்னைக்கு இங்க வந்திருப்பவர்கள் அனைவரும் ஒரு மிகப்பெரிய இதுனாக்கா, நீங்க தான் முதல் உறுப்பினராக இங்க நீங்க சேர்க்கிறீர்கள். அடுத்தது அந்த அந்தந்த ஏரியாவில் போயிட்டு நம்ம செய்யலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். இதுக்கு ஐயா அவர்கள் 1001 ரூபா நம்ம ரமேஷ் அவர்கள் கொடுத்து ஆரம்பித்து வச்சிருக்கார். நம்ம சம்பத் அவர்கள் 500 ரூபா கொடுத்தார். ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்களுடைய விருப்பம் 100 ரூபாய் தான் நம்ம மெம்பர்ஷிப். அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் சரி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இதுக்கு இந்த அமைப்புக்கு ஐயா அவர்கள் தலைவராக இருக்கிறார், என்ன ட்ரெஷரராக போட்டிருக்காங்க. நம்ம ஸ்ரீதர் அவர்கள் துணைத் தலைவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, செயலாளர் இன்னும் வரல, துணை செயலாளர் இருக்கிறாங்க. அனைவரும் ஒரு குரூப்பு, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மாதிரி ஒன்று பண்ணோம். அதுக்கும் அதுவும் ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம மெயின் என்னன்னா, இன்னைக்கு மீட்டிங்கில் இன்னைக்கு தான் இது ஆரம்பம், எவ்வளோ பேர் மெம்பர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அடுத்து நம்மளுடைய மெம்பர் பண்ணிட்டு அவங்க அத்தனை பேரும் கூப்பிட்டு ஒரு பெரிய மீட்டிங் நடத்துவோம். மீட்டிங் நடத்திட்டு ஏனைய உறுப்பினர்கள், ஐயா சொல்லியிருக்காரு, நம்ம ஏரியா வைஸ் கூட இருந்தால் ரொம்ப நல்லது. அந்தந்த அமைப்புக்கும் அந்தந்த பொறுப்புக்கும் கொடுத்தா அவங்கவுங்க ஒரு குரூப்பாக செயல்படணும். மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் எங்ககிட்ட என்ன சொன்னார்னா, 50,000 பேர் 25,000 பேர் நீங்கள் திருவள்ளுவருக்கு சிலைக்கிட்ட சேருங்கோ, அதுக்கு உண்டான அனைத்தும் செலவை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னாரு. ஆனால் நம்மளால் அது செய்ய முடியல. ஏன்னா ஒரே ஒரு வாரம் 15 நாள் கேப்பில் நம்ம அவ்வளோ பேரை நம்ம சேர்க்க முடியாது. உங்களுக்கு தெரியும், அது அன்றைக்கி ஒரு நாள் வீட்லேயும் சேர்த்தோம். மறுநாள் மாட்டுப்பொங்கல், அப்புறமா காணும் பொங்கல் வருது. மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு திருவள்ளுவர் ஜெயந்தி சேர்ந்து வருது. நம்மளுடைய ஆசை என்னன்னா,
அந்த ரோடே நம்ம விழா நடத்தணும், மாடுகளை விடலாம், நம்மளுடைய சிலம்பாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் அத்தனையும் நம்ம நடத்தணும். மிகப்பெரிய ஒரு ஊர்வலமாக இதை நடத்தி நம்மளுடைய தமிழர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இங்கே பெங்களூரில், அத்தனை பேரும் எவ்வளவு ஒற்றுமையாக நம்ம இருக்கிறோம், எப்படி நம்ம விழாக்களை நடத்துகிறோங்கிறத நம்ம காமிச்சோம்னா நாளைக்கு நம்ம எந்த ஒரு நிலைமை வந்தாலும் சரி, எந்த ஒரு இப்போ கவர்மெண்ட்டில் ஒரு போயிட்டு ரிக்வஸ்ட் வைக்கலான்னு அதில் நம்ம சரி இதில் பொதுக்குழுவில் முடிவு எடுக்கலாம். அந்த ரிக்வஸ்ட்டுங்க நம்ம கொண்டு போய் வைக்கும் பொழுது கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம், இவங்க அத்தனை பேரும் இந்த மாதிரி வேளாண் நடத்துகிறாங்க, இவங்க கேட்குறதுல நம்ம கொடுக்கலான்னு சொல்லிட்டு கார்பரேஷனும் சரி, நம்மளுடைய அரசும் சரி, நமக்கு வேண்டிய உதவிகளை செய்யணும். அதுக்காக தான் இந்த அமைப்பு நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறவங்க அனைவரும் இங்கே வந்து மெம்பர்ஷிப் ஆகுறீங்க, அதுக்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சம்பத் பேசுகிறேன். விஸ்வகவி திருவள்ளுவர் சங்கம் இவ்வளோ நாளைக்கு இந்த சங்கம் இன்னைக்கு உருவாதுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு நல்ல காரியம் செய்யும் போது மழை வந்தால் ரொம்ப நல்ல சகுனன்றாங்க. இன்றைக்கி மழை வரப்போது நல்லா. இந்த ஒரு சங்கத்தை உண்மையிலே ஒரு பெரிய நம்ம கர்நாடகா லெவலில் எல்லா தமிழர்களையும் வர வச்சு அவங்களுக்கெல்லாம் விஷயம் தெரிகிற அளவுக்கு நம்ம செஞ்சோம்னா நம்ம பொங்கல் பண்டிகை அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம இந்த ஒரு பெரிய திருவிழாவை நம்ம செய்யலாம். தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்று வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப வள்ளுவர் சங்கத்தை நமது மதிப்புக்குரிய ரமேஷ் அவர்கள் மாதிரி விளங்கும் கோபி, ஸ்ரீதர் எல்லோரும் அவர் துணையாக நின்று எல்லா வகையிலையும் திருவள்ளுவருடைய ஃபங்க்ஷனை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று இந்த விஸ்வகவி திருவள்ளுவர் சங்கத்தின் செயல்பாடுகள், நிகழ்ச்சிகள், உறுப்பினர் சேர்க்கை அனைத்தும் சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருவள்ளுவருடைய சங்கத்துடைய தொடக்க விழாவும் உறுப்பினர் சேர்க்கை விழாவும் இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனை இவன் முடிக்கும் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண்ணு விடல் என்பது வள்ளுவனின் வாய்மொழி. அதற்கேற்ப இந்த சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்ற ரமேஷ் அவர்கள் மிக சிறந்தவர்களின் சங்கத்தை எடுத்துள்ள நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். விஸ்வகவி திருவள்ளுவர் சங்கம் திருவள்ளுவருடைய தின விழாவை எல்லா வருடம் கூட சிறப்பாக பண்ணி வந்திருக்கிறோம். அதாவது தமிழர்கள் எல்லாரும் கூட அங்கே ஒன்றா சேர்ந்து அந்த ஒரு விழாவை ஒரு நல்ல விதமாக செஞ்சுன்னு வந்திருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய நோக்கம் என்னன்னாக்கா கர்நாடகாவில் எல்லா தமிழரும் கூட அந்த இடத்துல, ஏன்னா இன்றைக்கி நம்ம 1 கோடி ஜனம் இருக்கிறோம் கர்நாடகாவில், அந்த இடத்துல ஒரு 25,000 ஜனம் ஒன்றா சேர்ந்து அந்த விழாவில் கலந்துக்கணுன்றது எங்களுடைய ஒரு எய்ம். அதில் நாங்கள் லாஸ்ட் வருஷம் பண்ணும் போதும் கழிஞ்ச ஒரு 3 வருஷம் 3000 பேர் சேர்ந்தாங்க. ஆனால் என்ன ஒன்றுனாக்கா ரோட்டீன் ஜனம், அதாவது அவர் 50 பேர் வராங்க போகிறாங்க, திருப்பி 100 பேர் வராங்க போகிறாங்க, இப்படி ஒரு இது அந்த காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும், இல்லை ஒரு 2 நாள் இந்த மாதிரி வந்தாங்க. பட்டு ஒரே அட் த டைம் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அந்த ப்ரோக்ராமில் சுமார் ஒரு 20,000 to 25,000 ஜனம் ஒரே அட் த டைம் அங்கே இருக்கணும். இது வந்து கர்நாடகாவில் நம்மளுக்கு ஒரு தமிழர்களுக்கு ஒரு சக்தி அந்த கிடைக்கணும் அப்படின்றது எங்களுக்கு ஒரு அந்த நோக்கத்தில் இன்றைக்கி நாங்கள் இந்த சங்கத்தை ரிஜிஸ்டர் பண்ணி இது மூலயமா மெம்பர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த மெம்பர்ஷிப் வந்து வெறும் இன்றைக்கி ஒரு பூஜை பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இம்பார்ட்டண்ட்டாக காலையில் தான் நம்ம எல்லாருக்கும் மெசேஜ் கொடுத்து இன்றைக்கி எல்லாம் இம்பார்ட்டண்ட்டு தமிழ் அமைப்புலேருந்து எல்லாம் வந்திருக்கிறாங்க. இதை வந்து ஒரு ஏரியாவுக்கும் கர்நாடகாவில் என்ன இருக்குது, ஒரு ஏரியாவுக்கும் ஒரு வார்டுக்கும் ஒரு அசம்பிளி கான்ஸ்டியூன்சிக்கும் இது ரீச் ஆகி எங்களுடைய இது வந்து அட்லீஸ்ட் கனிஷ்டபட்சம் ஒரு 5,000 மெம்பர்ஸாவது 5 லட்சம் மெம்பர்ஸாவது பண்ணோன்றது எங்களுடைய இது. ஃபஸ்ட்டு டார்கெட் 5,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு 5,000 மெம்பர்ஸ் ஃபஸ்ட் டார்கெட் பண்ணுறோம். அது வந்து 5 லட்சத்துக்கு ரீச் பண்ணோன்றது எங்களுடைய எய்மு. கண்டிப்பாக இன்னும் நெக்ஸ்ட் இயரு, அதுக்கு நெக்ஸ்ட் இயருக்குள்ளே 25,000லேருந்து 50,000 பேர் ஒரு இடத்துல சேர்ந்து இந்த தமிழர்களுடைய ஒரு ஒற்றுமையை வெளிப்படுத்தணுன்றது எங்களுடைய நோக்கம்.